அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 33வது அத்தியாயமான அல் அஹ்ஸாப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 41 மற்றும் 42 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை தற்பொழுது அறிய இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு ஒரு கட்டளை இடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் இறைவனை அதிகமான அளவிற்கு நினைவு கூர்ந்து இருங்கள். காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து போற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான கட்டளையாக அல்லாஹ் எதை கட்டளை பிறப்பிக்கின்றான் என்றால், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமான அளவிற்கு திக்ர் செய்து கொண்டே இருங்கள், நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என்கின்ற கட்டளை நமக்கு பிரத்யேகமாக இடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களுடைய நிலை என்னவென்று பார்த்தால், இறைவனை நினைவு கூறுவதாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் இறைவனை நினைவு கூறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது திக்ருக்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, இரண்டிலேயுமே மிக மிக குறைந்த அளவில் நம்மிடத்தில் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், திக்ருக்களில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு நன்மைகள் இந்த திக்ருகளில் இருப்பதாக சொல்லி காண்பித்தார்கள். இறைவனை திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்தில் இறைவனினுடைய நினைவு இருப்பதாக நம்மால் பார்க்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. பெருமளவிலான திக்ருக்களும் இன்றைக்கு நம்முடைய மக்கள் மத்தியில் குறைந்துவிட்டது. நம்ம திக்ரு என்பது சாதாரணமான வார்த்தைகள், சர்வ சாதாரணமாக சென்று விடலாம். ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தோம்னா அல்லாஹ் மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான். நமக்கு நாளைக்கு மறுமையில வெற்றி அப்படிங்கிறது ஒன்றே தான் அடையாளம். நம்ம மறுமையில எப்படி ஜெயிக்கிறோம், அது நமக்கு தோல்வியா என்பதற்கான அடையாளம் ஒன்றே தான். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீசான் என்கின்ற ஒரு தராசை வைத்திருப்பான். நன்மைகள் மற்றும் தீமைகள் ரெண்டிற்குமான இடைக்கட்டுகள் உள்ள மீசான் என்கின்ற தராசு இருக்கும். அந்த தராசு நன்மைகளினுடைய எடையை நாம் கணக்கு வைத்து விட்டோம் என்றால் நாம் செய்த வாழ்க்கை ஆகும். அல்லது நம்முடைய தீமைகளினுடைய எடை கணக்கு விட்டது என்றால் அதுவே நாம் குறைத்து விட்டோம் என்பதற்கான அடையாளம், நாம் நரகவாதி என்பதற்கான ஒரு அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மீசான் தட்டினுடைய நன்மையினுடைய எடையை கணக்கு வைப்பதற்கு நமக்கு வழிகாட்டியதை நமக்கு வழிகாட்டினார்கள். புகாரினுடைய இறுதி செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கலிமத்தானி, இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, ஹபீஃபத்தானி அலல் லிசானி, நாவுக்கு ரொம்ப லேசான வார்த்தைகள், சகீலத்தானி அலல் மீசானி, ஆனால் மீசானத்தினுடைய நன்மையை கணக்க வைக்கக்கூடிய மிக ஒரு கனம் வாய்ந்த ஒரு வார்த்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ரெண்டு வார்த்தை மீசான் தட்டினுடைய எடையை அதிகமா நீங்க கணக்கு வைக்கணுமா, இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு என்ன சிரமமாயிருக்கும் யோசித்து பாருங்க. ஏதாவது ரொம்ப கடினமான ஒரு காரியமா, இல்ல ரொம்ப நேரம் எடுக்கிற ஒரு காரியமா? நம்ம வண்டியில இருந்து பயணத்துல போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் கூட பயணம், இல்ல ஒரு மணி நேரம் கூட பயணம், அந்த வண்டியில போய்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய உடல்ல இருந்து இந்த திக்ருக்களை சொல்லிக்கிட்டே போனோம்னா ஒரு மணி நேரம் நம்ம சும்மா அவங்க சுத்தி பார்க்காம தேவையில்லாத வெற்றி பேச்சுகளை பேசாம அப்படியே நம்ம இந்த திக்ருக்களை ஈடுபட்டுக்கிட்டே சென்றோம்னா நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் வந்து சேரும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இறைவன் நம்முடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இறைவனை நினைப்பதுதான் இருப்பதிலே மிகப்பெரியது. நம்ம எந்த ஒரு நற்காரியம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வினுடைய நினைவுதான் அது மிகப்பெரியது. நம்ம ஒரு அரை மணி நேரம் என்று வணங்கலாம், ஒரு மணி நேரம் என்று ஈடுபடலாம், அதையெல்லாம் தாண்டி இறைவனை நினைப்பதுதான் பெரியது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கலாம், சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் நோன்புகளை பிடிக்கலாம். அதை விட இறைவனை நினைவு
தெரியும். பல கோடி ரூபாய் எல்லாம் தர்மம் செய்யலாம். அந்த தர்மத்தை தாண்டியும் இறைவனை நினைவுகூறுவதுடன் சிறந்தது. என்ன சொல்லணும்னா, அல்லாஹ்வுடைய நினைவுன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம எவ்வளவு பெரிய நற்காரியம் செய்தாலும் அந்த நற்காரியம் குப்பைக்கு சமம். ஒரு மணி நேரம் எழுதும் அல்லாஹ்வுடைய நினைவே இல்லை, இறைவனுடைய நினைவே இல்லாம தொழுதால் அந்த தொழுகை இருக்கும். நாம் தொழுகை என்பது இறைவனை நினைவுகூறுவதற்காக சொல்வதுதான். நோன்பு ஒன்று நோக்கிறோம், அந்த நோன்பு நோக்குவது அல்லாஹ்வுடைய நினைவே இல்லை. நோன்பு நோக்குவது அது வெறும் பட்டு கிடப்பது, பசி கிடப்பது, அவ்வளவுதான். நம்முடைய உடம்பை நாமே வருத்திக் கொள்வதற்கு சமம். இறைவனுடைய நினைவு ஒரு விஷயத்தில் இருந்தால்தான் அது நற்காரியமாகவே கொள்ளப்படும். ஒரு ரூபாய் தர்மம் செய்யணும், அல்லாஹ்வுடைய நினைவே இல்லை. அந்த தர்மம் நம்முடைய நன்மைகளினுடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவான். இதனால்தான் சொல்றான், நீங்கள் திக்ர் செய்வதுதான் அனைத்தை ஏறு செல்வது, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். நம்முடைய எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் நம்மளையும் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பொதுவாக கொடுத்திருக்காங்க. பள்ளிவாசல் உள்ள வருகிறார், பள்ளிவாசல் விட்டு வெளியேறுகிறார், கல்வெடுத்து நுழைந்தாலும் இருக்க வேண்டும். நீங்கள் துவாவை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும், அங்கிருந்து வெளியேறினாலும் துவாவை சொல்லிவிட்டு தான் வெளியேற வேண்டும். இப்படி எல்லா நேரங்களிலும் நமக்கு பிரத்யேகமான துவாவை சொல்லிவிட்டு நோக்கவில்லை. இறைவனை எல்லா தருணங்களிலும் நாம் நினைவு கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது கடவுள் நோக்கம். ஆக வருகின்ற காலகட்டங்களில் முடிந்த அளவிற்கு பெருமளவிலாக இறைவனை திக்ர் செய்யக்கூடிய நன்மக்களாக, இறைவனை நினைக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.